வணக்கம் நண்பர்களே. பராசக்தி. பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே வந்து அடிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பட் எனக்கு என்ன அப்படின்னா, புக் மை ஷோவில் பெரும்பாலும் நம்ம ஃபில்லிங் பார்க்குறதே இல்லை. பட் இவ்வளோ க்ரோர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரில. மேபி சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து நிறையா மக்கள் வந்து பார்த்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் பி சென்டரில் ஓரளவுக்கு நல்லா படம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்குது. பட் நம்ம ஏரியாவில் பி சென்டரில் வந்து அவ்வளோ பெருசாக நம்ம கூட்டமும் பார்க்கல. பட் ஃபஸ்ட் நாளில் வந்து கொஞ்சம் ஆட்கள்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. ஸோ நாம வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துலலாம் வந்து போய் பார்த்தோம். ஸோ நல்லா தான் வந்து ஓரளவுக்கு அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே இருந்தது. பட் செகண்ட் தேர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. பட் பொங்கலுக்கு வந்து பார்க்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் லீவ் அப்படிங்கிறது லாங் லீவ் கிடைக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் பராசக்தி கூட்டம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பல சர்ச்சைகளில் கொண்டு வந்து விட்டதுனால தான் இந்த படத்துக்கான அதாவது பார்க்கலான்னு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சில அச்சங்கள் வந்துடுது போல், என்னவோ தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நான் பார்த்ததுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்து தான். அதில் எந்த வித தப்பும் கிடையாது. சில விஷயங்கள்லாம் வந்து நிறையா ரைட்டிங் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சக்கரை பொங்கலுக்கு ரசத்தை ஊற்றின கதை தான் ப்ளூ சட்டை சொன்னார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே தான் நானே இங்கே சொல்ல வரேன். அப்படித்தான் இருக்குதே தவிர மற்றபடிக்கு இந்த படத்தை வந்து நான் வந்து ஜெயம் ரவிக்காக இந்த படம் வந்து டெஃபினட்டாக உங்களை வாட்ச் பண்ணலான்னு சொல்லுவேன். படம் ஏன்னா ஜெயம் ரவி வேறு லெவலில் வந்து திருங்கிற அந்த கேரக்டரே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. மெயினாக சொல்ல போனால் சிவகார்த்திகேயன் வந்து இட்ஸ் அ கேரக்டர், அவ்வளோதான். மற்றபடிக்கெல்லாம் எதுவும் வந்து அவ்வளோ இது கிடையாது. கொடுத்த வேலையை ரொம்ப அழகாக சிவகார்த்திகேயன் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலா படத்துக்கு சும்மா ஒரு ஏதோ பேருக்கு ஒரு ஹீரோயின், அந்த மாதிரி தான். மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அடித்து என்ன இப்போவே அதுக்குள்ளே சக்ஸஸ் பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. எனக்கு தெரிஞ்சு படம் ஓட வைக்கிறதுக்கான யுக்திகள் நிறையா இருக்கலாம். இணையதளத்தில் நிறைய நெகட்டிவிட்டிகள் ஸ்ப்ரெண்ட் பண்ணாலும் கூட இந்த படத்தை வந்து இந்த 70s 80s ஆட்கள் வந்து விரும்பி இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஏன்னா நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் ரிலேட்டட் குரூப்பான ஆட்கள் வந்து நிறையா பேர் நாங்கள் பார்த்தேன். ஸோ ஜென்சி ஆடியன்ஸுக்கு இது பெருசாக ரீச் ஆகலையோ அப்படிங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இங்கே வருது. பார்க்கலாம். தேங்க்யூ.